ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியில் இருக்க ஆர்டிகல்ஸ்க்கு ஷார்ட்கட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாங்க எப்படி வந்து ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மத்திய அரசு, மாநில அரசில் இருக்கிற குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் இருக்கிற ஆர்டிகல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எப்பயுமே இங்கே நீங்கள் எப்படி படிக்கணும்னா, மத்திய அரசில் வந்து குடியரசுத் தலைவர் படிக்கிறீங்கன்னா அதுக்கான ஈக்குவலான ஆர்டிகல்ஸ் தான் உங்களுக்கு ஆளுநருக்கு இருக்கும். அதே மாதிரி இங்கே பிரதமர் படிக்கிறீங்கன்னா அங்கே வந்து முதலமைச்சர் வந்து படிக்கணும். ஸோ இப்படி கம்பேர் பண்ணி படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து மறக்காமல் ஈஸியாக வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மத்திய அரசை பற்றி சொல்லணும் அப்படின்னா பகுதி 5 எப்பயுமே மத்திய அரசு என்ன ஃபஸ்ட்டு டோட்டலாக மத்திய அரசு எந்தலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். மாநில அரசு வந்து எதுலேருந்து எது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மத்திய அரசு அப்படின்னா பகுதி 5 ஆர்டிக்கல் வந்து 52லேருந்து 151 வரைக்கும் இருக்குது அப்படின்றது. ஸோ பகுதி 5 அப்படின்னு வச்சுக்கலாம். மத்தியில் இருக்கிறவங்க யாருமே பார்த்திங்கன்னா அஞ்சவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னும் போது எப்பயுமே வந்து அஞ்ச மாட்டாங்கல்ல. ஸோ அப்போது மத்தியில் இருக்க யாரும் அஞ்ச மாட்டாங்க. அதனால் பகுதி 5 ஓகேங்களா? இந்த 5லேயே இங்கே 5 ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அது இல்லாமல் குடியரசுத் தலைவர் வந்து 52 தான் வருவார். அதனால் பார்த்திங்கன்னா 52லேருந்து 152 அதுக்கு முன்னாடி வார்த்தை என்னது 151. ஸோ அப்போ 52லேருந்து 151 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசு வந்து சொல்லுது. மாநில அரசுனா அதுக்கு அடுத்தது மத்திய அரசுக்கு அடுத்தது வந்து மாநில அரசு. அதனால் பகுதி 6 ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இங்கே 51ல் முடிஞ்சிச்சுங்களா. அப்போ 52லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 52லேருந்து 237 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு மாநில அரசை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்னா 52 ஃபஸ்ட் 52 தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்கிறது. ஆர்டிகல் என்னதுன்னா 52 ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ வேணால் மத்திய அரசு ஸ்டார்ட் ஆகிறது வந்து 52. ஸோ மத்திய அரசு ஸ்டார்டிங் எதில் வரும் குடியரசுத் தலைவர் தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் 52னா இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்றத வந்து சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது 53 என்னென்னா முப்படைகளின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படி இல்லைனா 53ல் 2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 53ல் 2 வந்து முப்படைகளுடைய அதாவது பாதுகாப்பு படை தலைமை தளபதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா இங்கவே பாருங்கள் முப்படைகளின் தலைவர்னா 3 இருக்குங்களா, இங்கேயும் 3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது 3 வந்தாலே அங்கே முப்படைகள் அப்படின்றது வந்து ஞாபகம் வந்துடும். ஏன்னா குடியரசுத் தலைவர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 சம்திங்கில் தான் வந்து வரும். ஸோ அப்போது ரெண்டாவது இருக்குது இங்கே எல்லாமே பார்த்திங்க ஸ்டார்டிங்கில் வந்து 5 தான் வரப்போகுது. ஸோ இந்த செகண்ட் நம்பர் வந்துட்டு நம்ம ஷார்ட்கட் வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ 52 அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது. முப்படைகள் அப்படின்றதுனால 3ன்னு சொல்லிட்டு வரணும். அப்படி இல்லைனா 53ல் 2ன்னு கொடுக்கலாம். ஸோ 3 படையில் அவருக்கு 2 படம் மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம். அடுத்தது குடியரசுத் தலைவர் தேர்தல் கொடுத்துருக்காங்களா. ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுக தேர்தல் மூலியமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மறைமுக தேர்தல்ன்றது நம்ம வந்து தெரியும். அப்போ அங்கே முக்கியமாக இருக்கிற அந்த 4 பேர் தான் குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறது யார் அந்த முக்கியமாக இருக்கிற அந்த 4 பேர் அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேர்தலை வந்து நடத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 4 பேருமே தேர்தல் எப்படி நடத்துவாங்க குடியரசுத் தலைவர் தேர்தல் அஞ்சாமல் நடத்துவாங்க. அப்போ 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேர்தல்னா 4 பேர் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதனால் அதுக்கு அடுத்தது அது அப்படியே நடத்தும் முறை அப்படின்றது வந்து ஞாபகம் வந்துடும். அடுத்தது 5 பதவி காலம் அப்படின்னாலே ஸோ மோஸ்ட்லி நமக்கு எல்லாருடைய பதவி காலமே 5 வருஷம் இல்லைனா 6 வருஷம் அப்படின்றத நம்ம வந்து படிப்போம் எல்லாத்துக்குமே எடுத்தோம்னாலுமே. ஸோ அப்போ 5, 6ன்னு வந்தாலே பதவி காலம் தான். இங்கே 5, 6ன்னு வரும். இங்கேயும் அதே 5, 6 தான் வரும். ஸோ ஆளுநர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே 100 சம்திங்கில் வரும். இங்கே பார்த்திங்கன்னா 50 சம்திங்கில் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 57 பார்த்திங்கன்னா ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு 7ஆம் அறிவு இருக்கிற ஒரு குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை முறை வேணும்னாலும் தேர்ந்தெடுக்கலாம். அப்போது எத்தனை முறை வேணால் தேர்ந்தெடுக்கணும்னா அந்த குடியரசுத் தலைவருக்கு எத்தனை அறிவு இருக்கணும் 7 அறிவு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் 8 வந்து தகுதிகள். ஓகேங்களா? ஸோ நம்ம 8 அப்படின்னாலே ஒரு லைசன்ஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படின்னாலே குடியரசுத் தலைவராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அவருக்கு எல்லா தகுதிகளுமே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி நமக்கு லைசன்ஸ் வாங்க அந்த ட்ரைவ் பண்ணுற தகுதி இருந்தால் தான் நமக்கு வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்குன்னு ஒரு தகுதி இருந்தால் தான் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகுதி இருக்கிறது வந்து அவரோட லைசன்ஸ் தான் அப்படின்னு ஞாபகம். அப்போ 8நாலே லைசன்ஸ்னாலே தகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வரும்போது அப்படியே தகுதி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஆர்டிகல் என்ன இருக்கும் நிபந்தனைகள் இருக்கும். ஓகே தகுதி இருந்தால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 60 அப்படின்னா பதவி பிரமாணம். ஸோ இப்போ குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா அவருக்கு 60 வயசு இருக்கிற ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணத்தை வந்து செஞ்சு வைப்பாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 61 அப்படின்னா பதவி நீக்கம். ஸோ யார் ஒருத்தர் வேணாலுமே குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணிட முடியாது அப்படின்றத வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. அப்போ 61ன்னா யார் ஒருத்தரோன்னா யாருன்னா 6ன்ற சொல்கிறது 6 ஒருத்தரும் குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் வந்து பண்ணிட முடியாது. கரெக்டுங்களா? ஏன்னா அவரை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணணும்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ
யார் ஒருத்தரும் குடியரசுத் தலைவரை ஈஸியாக வந்து பதவி நீக்கம் வந்து பண்ணிட முடியாது அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அப்படி பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஆர்டிகல் என்ன காலியாக இருக்கிற நிலை வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த ஆர்டிகல் அப்படியே கண்டினியூஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் என்னது 52லேருந்து மத்திய அரசு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு ஆர்டிகளே இந்தியாவுக்கு வந்து ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 52 சொல்லுது. அடுத்து 3 வந்துச்சுனாலே முப்படைகளின் தலைவர் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்தது 4 பேர் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தேர்தலில் வந்து அவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதனால் அதுக்கு அடுத்த ஆர்டிகல் அப்படியே தேர்தல் நடத்தும் முறை வந்துடணும். ஓகேங்களா. அடுத்தது பதவிக்காலனாலே 5, 6 தான் வரப்போகுது. அடுத்தது 7 அறிவு இருக்கிற ஒருத்தர் தான் எத்தனை முறை வேணும்னாலுமே குடியரசுத் தலைவராக வந்து இருக்க முடியும். ஓகேங்களா. தகுதின்னு வந்தாலே லைசன்ஸ் வரும். லைசன்ஸ்னாலே 8 தான் ஷார்ட்கட்டு. அதுக்கு அடுத்தது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிபந்தனைகள் வந்துடும். அடுத்தது பதவி பிரமாணம் யார் குடியரசுத் தலைவருக்கு செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயசு இருக்கிற ஒரு மூத்தவர் தான் வந்து பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஒருத்தரும் குடியரசுத் தலைவராக பதவி நீக்கம் வந்து செஞ்சிட முடியாது. அப்படி செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து காலி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. காலியாக உள்ள நிலை வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு இது வரைக்கும் 62 வரைக்கும் குடியரசுத் தலைவர் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63லேருந்து 70 வரைக்கும் யாரை பற்றி சொல்லுவாங்கன்னா துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் ஒரு பாக்ஸ்லேயே இருக்கும். ஸோ துணை குடியரசுத் தலைவரை பற்றி 63லேருந்து 70 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த 70 வரைக்கும் நம்ம வந்து விட்டுடலாம். துணை குடியரசுத் தலைவர் தனியாக படிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது 72 பார்த்தீங்கன்னா மன்னிக்கும் அதிகாரம். ஓகேங்களா. அந்த மன்னிக்கும் அதிகாரம் அப்படின்னா என்னென்னா, ஸோ வாரத்துக்கு 2 கொலை பண்ணுறவரோட குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா மன்னிச்சு விடுறாரு. ஓகேங்களா. ஒரு குற்றவாளிகளை வந்து மன்னிக்கிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அவருடைய தண்டனை குறைக்கிறதோ இல்லை அவரை மன்னிச்சு உங்களுக்கு எந்த தண்டனை வேணாம்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கிறதோ இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து இருக்குது. ஸோ அதுதான். ஸோ வாரத்துக்குன்னா 7 நாள் இருக்குமா, அப்போ வாரத்துக்கு என்ன சொல்கிறது 2 கொலை பண்ணால் கூட அவங்கள மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது 73 பார்த்திங்கன்னா மத்திய அரசின் நிர்வாக அதிகாரத்தை விரிவுபடுத்தல். ஓகேங்களா. 73 என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசினுடைய நிர்வாக அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்துறது வந்து சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இப்படி குற்றவாளிகளை மன்னிக்கிறாரு அப்படின்னாலே அங்கே என்ன பண்ணுறாரு, அவருடைய நிர்வாகத்தை வந்து விரிவுபடுத்துகிறாரு அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட். அதுக்கு அடுத்த ஆர்டிகல் வந்து குற்றவாளிகளாக மன்னித்து நல்லபடியாக அவருடைய நிர்வாகத்தை வந்து விரிவுபடுத்துகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஷார்ட்கட். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா குடியரசுத் தலைவரை பற்றின இது வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஆளுநருக்கான ஷார்ட்கட்ஸு. ஆளுநர் பார்த்தீங்கன்னா இங்கே 52ல் குடியரசுத் தலைவர் வேணும்னு சொல்கிறாங்களா, இங்கே அதுக்கு அடுத்தது ஆர்டிகல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆளுநர் வந்து இந்தியாவுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஆளுநர் வந்து தேவைப்படுறது அப்படின்னு சொல்கிறது எதுனா 153. ஓகேங்களா. அடுத்தது 54 வந்து அவருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. அதே மாதிரி 55 பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமனம் பற்றி சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர் தான் ஆளுநர் வந்து நியமிக்கிறார். ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆர்டிகல் எதனால் வருதுன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து தேர்தல் வந்து மறைமுக தேர்தல் வந்து நடத்துகிறோம். அதனால் அந்த ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே வந்து குடியரசுத் தலைவர் டேரெக்டாக தான் ஆளுநரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுற அந்த ஆளுநர் எப்படி இருக்கணும்னா எதுக்குமே அஞ்சாமல் இருக்கணும். ஓகேங்களா. அஞ்சாமல் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம். அப்போ 5 முடியணும். அப்போ 155 ஞாபகம். 5, 6 பதவி காலம் தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தகுதி மற்றும் நிபந்தனைகள் வரும். இங்கேயுமே குடியரசுத் தலைவருக்குமே தகுதி நிபந்தனைகள், இங்கேயும் தகுதி நிபந்தனைகள் வரும். ஆனால் குடியரசுத் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா 58, 59 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா -1 வரும் பாருங்கள். 58ல் -1 பண்ணிங்கன்னா 57, அப்போ தகுதிகள் வரும். 59ல் -1 பண்ணிங்கன்னா 58 நிபந்தனைகள் வரும். 60 பதவி பிரமாணம். இங்கே -1 பண்ணிங்கன்னா 59 வந்து பதவி பிரமாணம் வரும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா குடியரசுத் தலைவர் அப்படின்னா பெரிய பொசிஷனில் இருக்கிறார். அவர் கீழே தான் பார்த்தீங்கன்னா ஆளுநர் இருப்பார். ஸோ அப்போ குடியரசுத் தலைவருக்குன்னா +1 இருக்கணும். ஓகேங்களா. அப்போது குடியரசுத் தலைவர் எப்பயுமே எப்படி இருப்பார், அவருடைய தகுதிகள் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை விட 1 மைனஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு யாருக்கு வருவார், ஆளுநருக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அதே பதவி பிரமாணம் வரைக்கும் இது எல்லாமே அப்படி தான் வரும். 50 தகுதி நிபந்தனை பதவி பிரமாணம் எல்லாமே குடியரசுத் தலைவரோட 1 வந்து மைனஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. இங்கே வர ஆர்டிகல்ஸ் வந்து -1 ஆர்டிகல் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் 160 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா சில அவசர நிலைகளில் ஆளுநரின் செயல்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 61 வந்து குற்றவாளியை தண்டிக்கும் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குற்றவாளி தண்டிக்கிறது 72 சொல்லியிருப்பாங்க. மன்னிக்கும் அதிகாரம். அதாவது வாரத்துக்கு 2 கொலை பண்ணாலும் குடியரசுத் தலைவர் வந்து மன்னிக்கிறாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுநர் யார் ஒருத்தரையுமே, அப்போ யார் ஒருத்தர்னா 61 ஞாபகம் வச்சுங்க. யார் அப்படின்னா 6, 1 ஒரு குற்றவாளி யார் ஒருத்தராக இருந்தாலுமே அவருடைய தண்டனை வந்து குறைப்பார் ஆளுநர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஆர்டிகல் வந்து விரிவுபடுத்துறது வரணும். எங்கேயும் எப்படி குற்றவாளிகளை மன்னிக்கிறாரோ அதுக்கு அடுத்தது வந்து விரிவுபடுத்துகிறாரா, அதே மாதிரி இங்கேயும் குற்றவாளி தண்டிக்கிறாரு அப்படின்னா குறைக்கிற அதிகாரம் இருக்குன்னா அதுக்கு அடுத்த ஆர்டிகளே விரிவுபடுத்துதல் அப்படின்றது வந்து வந்துடணும். ஓகேங்களா.
அப்போது கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கள் குடியரசுத் தலைவர்லேருந்து அப்படியே ஆளுநர் வந்து கம்பேர் பண்ணுங்கள். குடியரசுத் தலைவர்னா 52 ஏன்னா மத்திய அரசே 52லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் குடியரசுத் தலைவரும் 52லேருந்து வராரு. ஆளுநர் அதுக்கு அடுத்துலேருந்து வராரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆளுநர் வேணும்னு சொல்கிறது வந்து 153. ஆளுநர் வேணும்னா 54 அவருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஆளுநர் குடியரசுத் தலைவரால் ஆளுநர் வந்து நியமிக்கப்படுறாரு சொல்கிறது 55. குடியரசுத் தலைவர் வந்து எப்படி பண்ணுவார்? ஆளுநர் 5வது ஒருத்தரை தான் தேர்ந்தெடுத்து நியமனம் பண்ணுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, 6ன்னு வந்தாலே 2 பேருக்குமே பதவி காலம் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே பாருங்கள் குடியரசுத் தலைவர் பதவி காலம் தான், இங்கேயும் குடியரசுத் தலைவர் பதவி காலம் தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது தகுதி நிபந்தனை பதவி பிரமாணம். இது எல்லாத்துக்குமே குடியரசுத் தலைவருக்கு வந்து 1 எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா அவர் வந்து ஹை பொசிஷன். அதே வந்து ஆளுநர்னா கீழே வரதுனால 1 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அங்கே 72 அவர் குற்றவாளி தண்டிக்கிறார். வாரத்துக்கு 2 கொலை பண்ணார். இந்த 2 கொலை பண்ணுறவங்கள குடியரசுத் தலைவர் வந்து குறைப்பார். அவங்கள வந்து மன்னிச்சு விடுவார். அது எங்கே பார்த்து ஆளுநர் வந்து யார் ஒருத்தராக இருந்தாலுமே அவரை வந்து மன்னிச்சு விட்டுருவார். அதுக்கு அடுத்த ஆர்டிகல் என்ன வரும்னா விரிவுபடுத்துறது வந்து வந்துடணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.